தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஏ காமி ஏ கிசான் ரக தாத்தா என்ற எவர்கிரீன் ஹிந்தி காமெடி வசனம் இடம்பெற்ற இன்று போய் நாளை வா திரைப்படத்தை ரசித்த தமிழக ரசிகர்கள் அவ்வசனத்தையும் சரி, அக்காட்சியில் பற்களை நரநரவென கடித்து கொண்டு முகம் சுழித்து கோபத்தின் உச்சிக்கே சென்று கல்லூரி மாணவரான ராஜேந்திரன் தலையில் குட்டோ குட்டோவென வைத்த ஹிந்தி பண்டிட்டையும் சரி அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். இவ்வாறு ஒற்றை காமெடி வசனத்தால் உலக புகழ் பிரபலமாகி காலம் கடந்தும் மனதில் நினைவலைகளின் நாயகராக இன்றளவும் நிலைபெற்று போனவர் வேறு யாருமல்ல, எழுத்தாளராக, கதை ஆசிரியராக, வசனகர்த்தாவாக, இயக்குனர் மற்றும் குணச்சித்திர நடிகராக என பன்முக திறன்களால் தென்னிந்திய திரை உலகில் வலம் வந்து உரிய அங்கீகாரமின்றி மனவேதனைகளுடன் மறைந்து போன திரை உலகின் கானல் நீர் நாயகர் வி.எம். ஜான் அமிர்தராஜ் ஆவார். அரசியல்வாதி, ஆசிரியர், காவல்துறை அதிகாரி, கண்டிப்பான தந்தை என தனது அமைதிமிக்க நடிப்பாலும் நக்கல்மிக்க சிரிப்பாலும் ரசிகர்களின் உள்ளம் தொட்டவர். பிரபல காமெடி நடிகர் மற்றும் இயக்குனருமான அனுமோகனின் நெருங்கிய உறவினர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரியவரான வி.எம். ஜான் அமிர்தராஜ் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார், நடிப்பால் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, யார் யாரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார், கதை ஆசிரியராக பணிபுரிந்த திரைப்படங்கள் எது, இயக்கிய திரைப்படம் யாது, யாரை மனம் புரிந்தார், பிள்ளைகள் யாவர், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1941 கொங்கு மண்டலங்களில் பிரதான மாவட்டமான கோயம்புத்தூரின் சீரநாயக்கன் பாளையத்தை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த செல்ல மகன்தான் வி.எம். ஜான் எனும் இயற்பெயருடைய ஜான் அமிர்தராஜ் ஆவார். கண்டிப்பும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான ஜான் அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை, கலைகளின் மீது பெரும் ஈர்ப்பிசை உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளால் கவரப்பட்டவர் தேவாலயத்தில் இடம்பெறும் சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி தான் கல்வி பயின்ற பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளிலும் முதன்மை மாணவராக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பலரின் பாராட்டுதலையும் பரிசுகளையும் வென்றி வந்தார். பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் பெற்றோர்களின் வற்புறுத்தலின் பேரில் கல்லூரி படிப்பையும் ஆரம்பிக்கவிருந்த வேளையில்தான் கோயம்புத்தூரில் முகாமிட்டு நாடகங்களை அரங்கேற்றி வந்த நாடக குழுக்களால் ஈர்க்கப்பட்டவர் அதனுள் தன்னை இணைத்து கொண்டு நடிப்பால் தன்னை செம்மைப்படுத்தியும் வந்தார். இவ்வாறு காலங்கள் ஒரு வாராக சென்று கொண்டிருந்த வேளையில்தான் கோயம்புத்தூர் மண்ணின் தவ புதல்வரான சாண்டோ எம்.எம்.ஏ. சின்னப்ப தேவர் தமிழ் திரை உலகில் கால் பதித்து தயாரிப்பாளர் நிலைக்கு முன்னேற்றம் கண்டு மக்கள் திலகம் எம்.ஜி.ஆரை வைத்து எண்ணற்ற திரைப்படங்களை தயாரித்து பெருமை சேர்த்து வந்த நிலையில் தானும் அதுபோல கலை முத்திரை பதிக்க வேண்டும் என்ற ஆசையில் கலைகளின் புகலிடமாம் சென்னையை நோக்கி சொந்த ஊரிலிருந்து பயணப்பட ஆரம்பித்தார் ஜான் அமிர்தராஜ் அவர்கள். ஒரு அதிகாரியாக தன் மகனை காண வேண்டும் என ஆசைப்பட்ட பெற்றோர்கள் கலை பிரவேசத்தை விரும்பாத நிலையில் பாச மகனின் விருப்பத்திற்கு தடையாக நில்லாமல் வேறு வழியின்றி ஆதரவையை அளித்தனர் எனலாம். இவ்வாறாக சென்னை வந்த ஜான் அமிர்தராஜ் அவர்கள் பலரும் பயணித்த சினிமா துறைக்குள் பல போராட்டங்களை கடந்து தனக்கான இலக்கை அடைய முயன்று வந்தார். இதன் பேரில் தான் எழுதிய கலை படைப்புகளை எடுத்துக்கொண்டு கம்பெனியாக படையெடுத்து வந்தவர் ஒரு கட்டத்தில் கலை நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உதவி இயக்குனராக தடம் பதிக்க எண்ணினார். இதன் அடிப்படையில் சில இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக தன்னை இணைத்துக் கொண்டு வந்தவருக்கு பெரிதளவில் முன்னேற்றம் கிட்டவில்லை எனலாம். இவ்வாறு காலங்கள் சுழன்று உருண்டோடிய நிலையில் வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தரும் வகையில் காலம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கத்தான் ஆரம்பித்தது. இச்சூழலில்தான் இயக்குனர் இமயம் கே. பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக, கதை இலாக்கா குழுவினரில் ஒருவராக, கதை ஆசிரியராக என படிப்படியாக வளர்ந்து வந்த கதைகளின் சக்கரவர்த்தி கே. பாக்யராஜ் அவர்கள் 1979 பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான
புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஹீரோவாக தடம் பதித்து அவ்வாண்டை வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் களம் கண்டு தனது லட்சிய கனவை எட்டினார். இதன் பேரில் கலை பயண நண்பராக பாக்யராஜுக்கு அறிமுகமானார் கலை வாய்ப்புகளை தேடி வந்த வி.எம். ஜான் அவர்கள். இதன் அடிப்படையில் 1980 மறைந்த தனது தாயாரான அமராவதி அம்மாளின் நினைவாக அவரது செல்ல பெயரான அம்முலு என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்த கே. பாக்யராஜ் அவர்கள் தனது கதை வசனம், இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியாகவிருந்த ஒரு கை ஓசை என்ற திரைப்படத்தின் மூலமாக வி.எம். ஜான் அமிர்தராஜை உதவி இயக்குநராக தடம் பதிக்க உதவியதுடன் ஒரு சில காட்சிகளில் தோன்றவும் முதலில் வாய்ப்பளித்தார். கதையின்படி அஸ்வினியின் மகள் குட்டி நாய் ஒன்றை கேட்க அந்நாயை வளர்த்து வரும் வி.எம். ஜானிடம் வாய்ப்பேச முடியாத சின்ன பெண்ணு எனும் பாக்யராஜ் எவ்வளவோ முயற்சித்தும் விலைக்கு கேட்க இறுதி வரை ஒற்றை வரியில் முடியாது என ஜான் கூற, பிறகு வேறு வழியில்லாமல் அக்குட்டி நாய்க்கு கருப்பு மை தடவி அதனை அபகரிக்க பஞ்சாயத்து வரை சென்று இந்நிகழ்வு வி.எம். ஜானுக்கு வேறு விதமாய் அமைந்து தர்ம அடி கொடுக்கும் வகையில் முடிவுற என கதை நீளும். இத்திரைப்படத்தின் மூலமாக புதிய வார்ப்புகள் என்ற படத்தின் மூலம் உதவி இயக்குநராக கால் பதித்து பாக்யராஜுக்கு நண்பராகி போன ஜி. ராம்லி எனும் ராமலிங்க மாணவர் ஒரு சில காட்சிகளில் தோன்றி நடித்திருப்பார். இதன் பின்னர் கே. பாக்யராஜின் திரைப்படங்களில் ஏதாவது ஒரு காட்சியிலாவது ராம்லி இல்லாத கதாபாத்திரம் இருக்காது எனலாம். மேலும் முருகனாக இத்திரைப்படத்தில் நடித்தவர் தான் ஏற்ற சங்கிலி என்ற கதாபாத்திரத்தின் வாயிலாக பின்னர் நாட்களில் சங்கிலி முருகனாக ரசிகர்களால் அறியப்பட்டார். ஒரு கை ஓசை திரைப்படம் தமிழக அரசின் சிறப்பு விருது மற்றும் பரிசை வென்றதுடன் தெலுங்கில் பிரணய கீதம் என்ற பெயரில் வெளியாகி வெற்றி பெற்றது. மேற்கூறிய திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சென்டிமெண்ட் நண்பராக பாக்யராஜுக்கு மாறிப்போன வி.எம். ஜான் அவர்களுக்கு மீண்டும் தனது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான மௌன கீதங்கள் என்ற திரைப்படத்திலும் உதவி இயக்குநராக பணியாற்ற வாய்ப்பளித்ததுடன் கதையின் நாயகி சுகுணா எனும் சரிதா வேலை செய்யும் நிறுவனத்தின் முதலாளியாக தோன்ற செய்திருப்பார் பாக்யராஜ் அவர்கள். நேர்முக தேர்வில் கருத்தடை சாதனம் பற்றிய கேள்வியை ரகுநாத் எனும் பாக்யராஜிடம் வி.எம். ஜான் முன்வைக்க அதற்கு எப்போதும் போல தனது தனித்துவமான நகைச்சுவையால் பதிலளித்து மேலாளர் பதவியை பெறும் வகையில் கதை செல்லும். இவ்வாறு பாக்யராஜ் திரைப்படங்களின் உதவி இயக்குநராக, சில காட்சிகளில் தோன்றும் நடிப்பாளராக என படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வந்தவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் இன்று போய் நாளை வா ஆகும். 1981 ரிஷாத் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கே. பாக்யராஜ் பன்முக திறனால் வெளியான இத்திரைப்படத்தில் ஜெயா எனும் ராதிகாவின் தந்தையாக, காந்திமதியின் கணவராக, கல்லாப்பட்டி சிங்காரத்தின் மருமகன் ஹிந்தி பண்டிட் எனும் கதாபாத்திரத்தை ஏற்று அமைதியும் கோபமும் தவழும் முக வடிவில் நடிப்பால் கலங்கடித்திருப்பார் வி.எம். ஜான் அமிர்தராஜ் அவர்கள். கதையின்படி பழனிசாமி எனும் பாக்யராஜ், வெங்கட் எனும் ஜி. ராமலிங்கம் என்ற ராம்லி, ராஜேந்திரன் எனும் பழனிசாமி எனும் இணைப்பிரியாத 3 நண்பர்கள் ஜெயா எனும் ராதிகாவின் வரவால் அவர்களுள் எழும் காதல் போட்டி, யார் ஜெயாவை கரம் பிடிக்கிறார் என்ற ரீதியில் காமெடியும் காதலும் கலந்த ஜனரஞ்சக ரீதியில் கதை செல்லும். காதல் போட்டியால் பழனிசாமி ஜெயாவின் தங்கைக்கு உதவுகிறேன் என அவ்வீட்டிற்குள் புகுந்து காந்திமதி சொல்லும் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வது ஒருபுறம் எனில், ஜெயாவின் வீட்டிற்குள் நுழைய அவருடைய தாத்தா குஸ்தி பயில்வான் கல்லாப்பட்டி சிங்காரத்திடம் குஸ்தி கற்றுக்கொள்ள பல்வேறு போராட்டங்களை கடந்து வீட்டினுள் வந்த வெங்கட் மறுபுறம் என காமெடி பட்டையை கிளப்ப, இவற்றுக்கெல்லாம் மேலாக ஜெயாவின் தந்தையான ஹிந்தி பண்டிட் பணிபுரியும் கல்லூரியில் மாணவராக பயிலும் ராஜேந்திரன் மேற்கூறிய இருவரை போல ஜெயாவின் வீட்டிற்குள் வரும் பொருட்டு ஹிந்தி பண்டிட்டான வி.எம். ஜானுக்கு ஆதரவு தெரிவித்தும் சூழ்நிலையால் மாணவர் ராஜேந்திரன் வீட்டிற்கே ஹிந்தி பண்டிட் நாயையெல்லாம் சமாளித்து சென்றவர் ராஜேந்திரனின் பாட்டி செய்யும் பாச அலம்பல்களை எல்லாம் சமாளிக்க முடியாமல் தன் வீட்டிற்கே ராஜேந்திரனை வர வைக்கும் அளவுக்கு காட்சிகளம் வெகு காமெடியாக நகரும். இந்த காட்சியில்தான் மாணவர் ராஜேந்திரனுக்கு ஏ கௌமி ஏ கிசான் ரக தாத்தா என ஹிந்தி பண்டிட் வி.எம். ஜான் சொல்லி பாடம் எடுக்க, அவ்வரியை தப்பாக உச்சரித்து அதன் மூலம் கடும் கோபமடைந்த ஹிந்தி பண்டிட் பற்களை நரநரவென கடித்து ராஜேந்திரன் தலையில் குட்டுகளை கடுமையாக வைத்து அடிப்பதும், இதனை கண்ட ராஜேந்திரனின் பாட்டி அடப்பாவி என திட்டுவதும் என
கல்மனம் படைத்தவர்களையும் இக்காட்சி சிரிக்க வைத்துவிடும். இறுதியில் தன் எண்ணப்படி ஹிந்தி பண்டிட் வீட்டிற்கே சென்று அவரிடம் மேலும் பல அடிகளை வாங்கிக் கொண்டு ஒரு தலை காதலி ஜெயாவுக்காக பொறுத்து கொண்டு ராஜேந்திரன் என்னும் பழனிசாமி செல்வதும், ஒரு கட்டத்தில் தனக்கு ஜெயா கிடைக்கவில்லை என்றவுடன் ஹிந்தி பண்டிட்டை கடுமையாக தாக்குவதும், காய கட்டுகளுடன் வீட்டிற்கு வரும் தந்தையை பார்த்து ஜெயா எனும் ராதிகா அதிர்ச்சியுடன் விசாரிக்கும் போது நடந்த நிகழ்வை ஹிந்தி பண்டிட்டான VM ஜான் விளக்கிக் கூறும் காட்சியில் ரசிகர்களின் ஆரவாரத்தை நன்கு பெற்றிருப்பார். வணிக ரீதியாக பெரும் வெற்றிகளை கண்ட இத்திரைப்படத்தின் கதை தழுவலானது 1993 கொக்கரக்கோ என்ற பெயரில் தெலுங்கிலும், 2013 சந்தானம் நடிப்பில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற பெயரில் வெளியாகி மாபெரும் வெற்றிகளை கண்டது. மேற்கூறிய இன்று போய் நாளை வா திரைப்படத்துடன் ஏனோ தெரியவில்லை பாக்யராஜுடன் பயணித்து வந்த ஜான் அமிர்தராஜ் அவர்களின் கூட்டணி முறிந்தது என கூறலாம். இதன் பின்பு வந்த தன்னுடைய திரைப்படங்களில் ஜான் அமிர்தராஜ் இடத்தில் சின்ன முருகன் அவர்களை பயன்படுத்திக் கொண்டார் பாக்யராஜ் என எண்ண தோன்றுகிறது. இவ்வாறு திரை உலகில் ஏற்றங்கள் மற்றும் இறக்கங்களை சந்தித்து வந்த ஜான் அவர்கள் இதன் பின்னர் கலை உலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடி வந்த நிலையில் நண்பர் மணிவண்ணன் இயக்கத்தில் 1987 சத்யராஜ் பிரபு நடிப்பில் வெளியான சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற திரைப்படத்தில் சின்ன தம்பி எனும் பிரபுவுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து அலைவதும், பணம் வசூலிக்கும் பொருட்டு சின்ன தம்பி கழுத்தில் துண்டை போட அதை பார்த்த பெரிய தம்பி சத்யராஜால் நைய புடைக்கப்பட்ட பின்னர் பழிவாங்கும் படலம், இறுதியில் திருந்தும் வகையிலான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருப்பார் ஜான் அமிர்தராஜ் அவர்கள். இதனைத் தொடர்ந்து மீண்டும் தனது இயக்கத்தில் மணிவண்ணன் வெளியிட்டதும் சிவாஜி கணேசன் சத்யராஜ் நடிப்பில் வெளியானதுமான ஜல்லிக்கட்டு என்ற திரைப்படத்தில் பெரிய வசனங்கள் இன்றி இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தை ஏற்று இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்தார் ஜான் அவர்கள். இதன் பின்னர் காலங்கள் பல கடந்து தனது நண்பர் மணிவண்ணனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்த RK செல்வமணி அவர்கள் இயக்குநராக தடம் பதித்த புலன் விசாரணை என்ற திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து திரை உலகில் மீண்டும் பிரவேசம் செய்தார் ஜான் அவர்கள். இதன் பேரில் 1990 IV சினி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் RK செல்வமணி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஆட்டோ சங்கர் கதையை தழுவி விஜயகாந்த், R சரத்குமார், ரூபினி நடிப்பில் வெளியான புலன் விசாரணை திரைப்படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு வெற்றிகளையும் கண்டது. இதனைத் தொடர்ந்து 1991 மீண்டும் RK செல்வமணி விஜயகாந்த் கூட்டணியில் வெளியானதும், விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற சிறப்பு அடைமொழியை தந்ததுமான கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் அமைச்சர் சபாநாயகமாக கதையின் நாயகி ரூபினியின் தந்தை கதாபாத்திரத்தில் தோன்றியவர் தன்னை எதிர்த்து தனது மகள் விஜயகாந்தை திருமணம் புரிந்ததை பொறுத்து கொள்ள முடியாதவராக மேற்கொள்ளும் காரியங்களில் நடிப்பின் முத்திரையை நன்கு பதித்திருப்பார். மேற்கூறிய கேப்டன் பிரபாகரனில் அமைச்சராக கதாபாத்திரம் ஏற்றவரை தேடி இது போன்ற வேடங்களை படையெடுக்க ஆரம்பித்தன. மேலும் RK செல்வமணி இயக்கத்தில் பிரசாந்த், அறிமுக நாயகி ரோஜா நடிப்பில் வெளியான செம்பருத்தி என்ற திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவாக உயர்வு பெற்றார் ஜான் அமிர்தராஜ் அவர்கள். இவ்வாறு பாக்யராஜ், மணிவண்ணன், RK செல்வமணி என எண்ணற்ற இயக்குநர்களின் திரைப்படங்களில் உதவி இயக்குநராக மற்றும் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தவர் காலத்தின் ஓட்டம் மற்றும் சூழலால் ஜொலிக்க முடியாமல் போனது வருத்தமே. இதன் பின்பு கலை உலகில் பெரிதளவில் வாய்ப்புகளின்றி போன ஜான் அமிர்தராஜ் அவர்களுக்கு 1993 வெளியான விஜயகாந்தின் ஏழை ஜாதி என்ற திரைப்படத்தில் அடுத்த முதல்வராக பதவியேற்க காத்திருக்கும் அமைச்சர் கதாபாத்திரத்தில் தோன்றி இறுதியில் செய்த தவறுக்காக மக்களிடம் தர்ம அடி வாங்கும் வேடத்தில் நன்கு நடித்திருப்பார். தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி 1993 சத்தியன் அந்திகாட் இயக்கத்தில் வெளியான சமூகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் அரசியல்வாதியாக அறிமுகமான ஜான் அமிர்தராஜ் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் சுந்தரா டிராவல்ஸ் புகழ் ராதா நடிப்பில் கேம் என்ற திரைப்படத்தையும் வெளியிட்டார். இத்திரைப்படம் 2002 வெளியானது. கதையின்படி வில்லன் கூட்டத்தின் தலைவன் GK என்ற கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்திருப்பார் ஜான் அமிர்தராஜ் அவர்கள்.
இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. இதனைத் தொடர்ந்து 2005 லிங்குசாமி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வெளியான சண்டக்கோழி என்ற திரைப்படத்தில் ஹேமா எனும் கதையின் நாயகி மீரா ஜாஸ்மினின் தந்தை கதாபாத்திரத்தை ஏற்ற ஜான் அமிர்தராஜ் ஆனவர் மகளை கண்டிப்பதுவும் அவருக்கு சாமி வந்தது போல் நடித்து மிரட்டும் போது பயபக்தியுடன் அடங்கி செல்வதும் என நடிப்பால் கவர்ந்திருப்பார். இவ்வாறு பன்முக திறன்களை தன்னுள் கொண்ட கலைஞராக விளங்கி வந்த ஜான் அமிர்தராஜ் ஆனவர் கிரிஜா என்பவரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கூறிய தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக நான்சி மற்றும் அனிதா எனும் 2 மகள்கள் உள்ளனர். சண்டக்கோழி திரைப்படத்துடன் திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தனது இல்லற வாழ்வில் இனிதே பயணிக்க நினைத்த ஜான் அமிர்தராஜ் அவர்களை தேடி சபீர் ஹுசைன் இயக்கத்தில் விக்னேஷ், அபர்ணா நடிப்பில் வெளியாகவிருந்த குடியரசு என்ற திரைப்படத்தில் முதலமைச்சர் வேடம் ஏற்று நடிக்க வாய்ப்பு தேடி வந்தது. வந்த வாய்ப்பை தவற விடாது அக்கதாபாத்திரத்தை ஏற்று ஜான் அமிர்தராஜ் அவர்கள் நடித்து வந்த வேளையில்தான் 2008 அவருடைய 66 வயதில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக ஜான் அமிர்தராஜ் காலமானார். இதனையடுத்து இத்திரைப்படம் அவருடைய மறைவிற்கு பின்னரே 2009 வெளியானது. இவ்வாறு தனது தீர்ந்த பன்முக திறனால் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவரும் ஏ காவ்மே, ஏ கிசான், ரகதாத்தா என்ற அல்டிமேட் எவர் கிரீன் காமெடியின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான ஜான் அமிர்தராஜ் அவர்கள் மறைந்தாலும் கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அன்னாரது நினைவலைகளை மறையாது என்றும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற திரை உலகின் மறக்க முடியாத நாயகர்களான இளமை எனும் பூங்காற்று திரைப்பாடல் புகழ் ஹிட் நாயகரும், சுமித்ராவின் முன்னாள் கணவரும், சீரியல் புகழ் தந்தை நாயகரும், காலத்தின் ஓட்டத்தால் மறைந்து போனவருமான ரவிக்குமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்ற ஹிட் பாடலின் எவர் கிரீன் நாயகரும், எம்என் நம்பியாரின் மருமகனும், வெள்ளித்திரை சின்ன திரையில் புகழ்கொடி நாட்டியவரும், காலச்சூழலால் மறைந்து போனவருமான சரத் பாபு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், குடும்ப கதைகளின் மன்னர் விசுவின் பாச தம்பியும், மணல் கயிறு, சம்சாரம் அது மின்சாரம் திரைப்புகழ் நாயகரும், வாழும் வயதில் காலத்தின் கொடுமையால் மரணித்து போனவருமான கிஷ்மு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட எவர் கிரீன் கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.